மத்திய நிதித்துறை அமைச்சகத்தின் உத்தரவை கண்டித்து கோவையில் தங்க நகை தொழில் சார்ந்த கூட்டமைப்பினர் நகை கடைகளின் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் கோவை செய்தியாளர் நேசராஜ். தங்க நகை தொழிலாளர்கள் இன்று ராஜவீதியில் உள்ள கடைகளின் முன்பு கேண்டில் ஏந்தி போராட்டம் நடத்தி வருகிறார். தற்போது நம்முடைய முத்து வெங்கட்ராம் இருக்கு. அவருடைய என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம் சார்? ஜனவரி 1 இருந்து மத்திய அரசினுடைய அங்கமாகிய நிதி அமைச்சகம் 22 தீர்மானத்தின்படி இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு நுகர்வோரும் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல எந்த பொருள்கள் வாங்கினாலும் பேன் கார்டு காட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு 2 லட்சத்தை 10 லட்சமா செய்யுங்க, நீங்க சொல்ற எல்லா சட்டத்தையும் திட்டத்தையும் நாங்க பூர்த்தி செய்ய தோடோ தோழாங்க உதவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோவை தங்க நகை தொழில் சார்ந்த சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு ரகுநாத் கூட இங்கதான் வந்திருக்கிறாரு. அவரும் இப்படிதான் தமிழ்நாடு பூரா அவங்க இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நாங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அகில இந்திய லெவலில் நாங்க ஆலோசனை செஞ்சு இந்த மாதிரி ஒரு நூதன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு செஞ்சிருக்கோம். குறிப்பாக நுகர்வோர்கள் 10 லட்சத்திற்கு மேல் தங்க நகைகள் வாங்கினால் மட்டுமே பான் கார்டு போன்றவை காண்பிக்கப்பட வேண்டும் என்பதே முக்கியமான கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெரால்டுடன் நேசராஜ்.